ரெட் கலர் அழுத்துனீங்களா இல்லையா? அழுத்திட்டீங்களா? அழுத்துறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்னா இப்பயே வேக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க ஆரம்பிங்க. நாம இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது அழகப்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி. இந்த கவர் வந்து லாஸ்டா வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். எதுக்குன்னா எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி வெளியே போட்டுருக்கு. 2 பிரியாணி வாங்கியிருக்கு, ஆளுக்கு ஒவ்வொரு பிரியாணி இல்லையாடா? அதே மாதிரி ஒரு குழம்பு பாக்கெட்டு, தயிர் பச்சடி, அப்புறம் என்னடா இலைய பாதி வந்துருச்சு. தலைவல இலையா போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க ஆரம்பிங்க. ஓகே गाइस ஸ்டார்ட் ஆயிருச்சு. எடுத்துனே ஒரு ரூபாய் இது வெறும் பிரியாணி வச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடறான் நினைக்கிறேன் அழகப்பா பிரியாணி. எப்படி இருக்குன்னு வச்ச உடனே சொல்லுவான். ஒட்டா டேய் டைம் இந்த டேஸ்ட் நீ பாத்திருக்கியா? இல்லப்பா, இப்பதான் சாப்பிடுறேன் இந்த டேஸ்ட். ஆக்சுவலா போட்டி இல்ல, சும்மா அப்படியே எப்படி டேஸ்ட் இருக்கு எனக்கு போட்டி அந்த நேரத்துலப்பா. யா அப்படின்னு சொல்ல முடியாது. போட்டி. தண்ணி குடிச்சேன், ஆனா அங்கேயே வச்சிட்டேன் गाइस. எடுத்துட்டு வா போ. தம்பி தண்ணி எடுக்க போயிருக்காப்ல. குழம்பு ஆக்சுவலா பல இடங்கள்ல வாங்குற குழம்பு வந்துட்டு ஊத்தி சாப்பிட்டு, அதாவது ஒரு பிரியாணியா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதுக்கான டைம் தான் ஓடிட்டு இருக்கு. அது ஓடிட்டு இருக்கான்னு கூட தெரியல, அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. உடம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? உடம்பு டேஸ்ட் தான் பிரியாணியோட. பிரியாணி நல்லா. நீ கேமரா ஆட்டாமனாலே போதுமானதுப்பா. அப்படியே கையில வச்சாலும் உடஞ்சிருக்கு, அப்படியே சதறுது. டைமர் பார்ப்போம். Cheers bro. அப்புறம் நல்லா இருக்குப்பா. இந்த ஸ்டைல் வேற எங்கேயும் சாப்பிட்ருக்கியா? கருவில் இப்போ நேற்று முந்தா நேரத்தில் சாப்பிட்ருப்பில்ல, அந்த பிரியாணி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுப்பா. இந்த மாதிரி இருந்ததா? இந்த மாதிரி இல்லை, அது சிக்கன் பிரியாணி, இது மட்டன் பிரியாணி. ஆக்சுவலாக எங்ககிட்ட சிக்கன் பிரியாணியும் இப்படி தான்டா இருக்கும். தண்ணி குடிச்சுக்கலாம். ஆனால் குடிக்க மாட்டேன் நான் உன்ன. எலும்புமே வேற லெவலு. தயிர் பச்சடி எப்படி இருக்கு? கொடுக்குற காசு கொடுத்தா இல்லை இன்னும் எவ்வளோ பிரியாணி? 310. அதாவது ஒன்று. ஆனால் அந்த வேத்து தண்ணி தான் ரொம்ப இழுக்கு. பிரியாணி சாப்பிட்டாலே அப்படிதான். இந்த வேத்து விறுவிறுக்க பிரியாணி சாப்பிட்றதுலே ஒரு தனி ஃபீல் தான். அண்ணனுக்கு வேர்க்கவே இல்லை, நமக்கு சூப்பரா வேர்க்கு.
பீஸ் முடிஞ்சாலும் எசன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாரு. ஆனால் பட்ஜெட் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கு. பட்ஜெட்டியா? சில நேரம் குழம்பும் நல்லா இருக்கு. குழம்பு நல்லா இருக்கும். நம்ம போயிட்டு வா. முடிஞ்சுது. ஓடிக்கிட்டே இருக்கா சாப்பிடணும்டா. என்னப்பா ஆஃப் பண்ணிட்டு வரேன் இருக்கு என்னன்னா நிறையா அதாவது ஒரு பிரியாணி ரசிச்சு ருசிச்சு ஓரளவுக்கு டீசெண்டா சாப்பிட்டோம்னா 6:17 6:17 செகண்ட் ஆகுது இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தாண்டிக்கு மேல ஒரு பிரியாணி அதான் சாப்பிடணும்னா முடிஞ்சது. தலைவலோட வச்சுன்னு சூப்பரா இருந்தது. மேலே ஏத்துப்பா, ஏப்பா நீ கீழே இருக்கிற. பயங்கரமா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? என்ன ஒண்ணுடும் கொஞ்சம் வேர்க்குது. ஃபேன் இல்ல, ஆல்ரெடி பிரியாணி வாங்கிட்டு வந்து இதாயிடுச்சு. ஸோ இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா அழகப்பா பிரியாணியில் வாங்கிட்டு இருந்தது. இந்த பிரியாணியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 310. அதாவது ஒன்று ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா 310 ரூபா. நாங்கள் வாங்கிட்டு வந்தது மட்டன் பிரியாணி. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்துச்சுப்பா பிரியாணி. ஆக்சுவலாக பிரியாணி போட்டு வைக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால அது நான் இல்லை, இவன் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால எதுக்கு போட்டின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாக ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் ஒரு இதுவே வந்து ஒரு போட்டியாக வைப்போம். நெக்ஸ்ட் டைம் யாரு வந்து ஃபர்ஸ்டா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் பிரியாணி இந்த மாதிரி ஏதோ ஒரு லென்த் வீடியோ வந்து இனிமேல் வரப்போகுது சாப்பாட்டை பற்றி ஒரு ட்ராவல். யா வாங்க போயடா.